ரன்வீர், சொல்லுங்க சீஃப். அவன் உன்னோட ஃப்ரெண்டா? யார் அவனா? ம். இல்ல, நான் அவனை இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. இல்லையா? ஆரியன், அவன் உன்னுடைய ஃப்ரெண்டா? இல்ல, என் ஃப்ரெண்ட் இல்ல. ம். என்னாச்சு? ம். இது எப்படி இங்க? என்னாச்சு? என்ன சொன்ன அவன்? What happened? What's going on? ரியா, we did a blunder. என்ன பண்ணீங்க நீங்க? அது வந்து நாங்க ட்ரக்ஸ பிராச்சி பேக்ல வைக்கிறதுக்கு பதில் சஹானா பேக்ல வச்சிட்டோம். What? என்ன நீங்க? Are you out of mind? நீங்க எப்படி இவ்ளோ பெரிய மிஸ்டேக் எப்படி நீங்க பண்ணீங்க? ரியா, நானே பிராச்சி பேக்க செக் பண்ணேன். அதுல பிராச்சியோட ஃபேமிலி போட்டோ இருந்துச்சு. என்னோட வாலெட்ல ஏன் போட்டோவும் டாட் போட்டோவும் இருக்கு. அதனால அது டாடோட வாலெட் ஆயிடுமா? How could you do this? So stupid. I have to do something. ஏதாவது யோசிக்கணும். இல்ல வேண்டாம், நீ எதையுமே யோசிக்காத ப்ளீஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். What? I know what I have to do. இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. இந்நேரம் நான் கேக் வெட்டி தூங்கவே போயிருப்பேன். ஏய், அங்க பாரு. எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ பேக்ல சிகரெட் கூட இருக்காது, ட்ரக்ஸ் இருக்க போதா? விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இது எப்போ முடியும் தெரியலையே. ஏய், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 பேர் தான் பாக்கி இருக்காங்க. ரிலாக்ஸா இரு. ஏய், உனக்கு என்ன இன்விடேஷன் தனியா கொடுக்கணுமா? முன்னாடி வா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் கெஸ்ட்டை இன்சல்ட் பண்றீங்க. உங்களுக்கு வேணா இவங்கெல்லாம் கெஸ்டா இருக்கலாம். என்னோட பார்வைக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட ட்ரக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் உங்க மொத்த ஃபேமிலியையும் செக் பண்ணலாம்ல. விடு அபி, இவங்க கிட்ட போராடுறதெல்லாம் வேஸ்ட். ஏய், முன்னாடி வா, இவனை செக் பண்ணுங்க. சார்,
இது ட்ரக்ஸ். நீ ட்ரக்ஸ் வச்சிருந்த காரணத்துக்காக இப்ப உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இது இது என்னோடது இல்ல. கூட்டிட்டு வாங்க. உன்னோடது இல்லையா? கூட்டிட்டு வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க பிராச்சி? ரியாவுக்கு ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ரியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் ஏதோ ஏன் பொண்ணுக்கு பிரச்சனை மாதிரி எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல சார். ஒன் செகண்ட், அவ சொல்றதாவது கொஞ்சம் கேளுங்க. இவ என்ன சொன்னாலும் சரி, ஸ்டேஷன்ல வந்து சொல்லட்டும். சார், அந்த பவுச் அவளுது கிடையாது. எனக்கு நிஜமாவே தெரியாது அது என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு. சத்தியமா எனக்கு தெரியாது அது எப்படி வந்துச்சுன்னு. சார் ப்ளீஸ் பிலீவ் மீ. அது அந்த பவுச் என்னோடது இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல. You know it right. இன்ஸ்பெக்டர் சார், அந்த பவுச் இவளது கிடையாது. ஷீ இஸ் இன்னசென்ட். மிஸ்டர் மெஹரா, எதுக்கு இப்படி பேசுறீங்க? சீரியஸ் சார்ஜ் போட்டிருக்கோம். கையும் களவுமா இவ்வளவு பிடிச்சிருக்கோம். நீங்க டிஃபெண்ட் பண்ணா நீங்களும் மாட்டுவீங்க. நான் டிஃபெண்ட் பண்ணல, கேரண்டி கொடுக்கறேன். ஷீ இஸ் இன்னசென்ட், ரைட்? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு தப்பான காரியம் எதுவும் செய்ய மாட்டா. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பொண்ணு ஒரு இன்னசென்ட். நாங்கெல்லாம் இவ்வளவு கேரண்டி கொடுக்கறோம். இன்ஸ்பெக்டர் சார், பவுச் இவளோட பேக்ல கிடைச்சதுனால அந்த பவுச் இவளோடதுன்னு சொல்ல முடியாது. யாராவது மறைக்கிறதுக்காக கூட இவ பேக்ல வச்சிருக்கலாம்ல. ஏன் இங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க? அதான் ட்ரக்ஸ் கிடைச்சிருச்சுல, அரெஸ்ட் பண்ணட்டுமே. இவங்களுக்கு என்ன? ட்ரக்ஸை டீல் பண்றவங்க எல்லாரும் தனியா தான் தெரிவாங்க. இவ பாக்குறதுக்கு ட்ரக் டீலர் மாதிரி இருக்காளா என்ன? சார் ப்ளீஸ், யாராவது பயந்து போய் இவளோட பேக்ல ட்ரக்ஸ் போட்டிருக்கலாம். இவ நிச்சயமா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. நம்புங்க சார். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. பிராச்சி இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டா. நீங்க சொல்றது நல்லா இருக்கே. நான் இங்க வந்தப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு எல்லாரும் சொன்னீங்க. ஆனா இந்த பொண்ணை கையும் களவுமா புடிச்சதுக்கு அப்புறம் யாராவது பவுச்சை இவ பேக்ல போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை அந்த ஆளை புடிச்சா இவங்க என் கெஸ்டே இல்லன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. இதை தவிர எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ட்ரக்ஸை இவ பேக்ல இருந்து தான் எடுத்தோம். அதனால இவளை அரெஸ்ட் பண்ணி தான் தீர்வோம். இவ்வளவு நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இவ்வளவு தொடக்கூடாது, ரைட்? போலீஸை மிரட்டுறீங்களா? நீங்க என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா இவளை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். பிகாஸ் ஷீ இஸ் இன்னசென்ட். இவ மேல யாராவது கை வைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் என்ன மாதிரி மோசமானவனை யாரும் பார்க்க முடியாது, ரைட்? ட்ரெஸ்ஸை இவ பேக்ல இருந்து எடுத்ததை எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆனா அவளது இல்ல இன்ஸ்பெக்டர் சார். அப்படி இருந்திருந்தா இவ பேக்கை இவ செக் பண்ண விட்டுருப்பாளா? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மெஹரா? இவ பேக்ல இருந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இவ பாக்குறதுக்கு வேணா நல்ல பொண்ணா தெரியலாம். இந்த காலத்துல பொண்ணுங்க இந்த மாதிரி வேலைங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பாத்துருக்கோம். பெரிய பெரிய பார்ட்டிக்கு போக வேண்டியது, பணக்கார பசங்களுக்கு ட்ரக்ஸை விற்க வேண்டியது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, புரிஞ்சுதா? இங்க பாருங்க, போலீஸ் செய்ய வேண்டிய கடமையை நீங்க தடுக்கிறீங்க. இப்படி நீங்க மறுபடியும் பண்ணீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் மிஸ்டர் மெஹரா. அரெஸ்ட் பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன், அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. அபிஷேக் மெஹரா என் பேரு, ராக் ஸ்டார் நானே. பாருங்க, என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் மெஹரா, இவளை நீங்க காப்பாத்த நினைச்சீங்கன்னா வாங்க, வந்து கோர்ட்ல பேசி இவளை காப்பாத்திக்கோங்க. இப்போ இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இவளுக்கு பெயில் கிடைக்காத அளவுக்கு இவ மேல கேஸ போடுவேன். என்ன கேஸ் போடுவீங்க? அபி சொல்றத கேளு. அபி, என்ன கேஸ்? ஒரு குழந்தையை இவங்க அரெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. ஷீ இஸ் இன்னசென்ட். சொல்லுங்க இவங்க கிட்ட. இப்போ இங்க என்னதான் பண்ண போற? அவங்கள அவங்க டியூட்டியை பார்க்க விடு. சொன்னா கேளு. அவங்க சட்டப்படி போனா நாமளும் சட்டப்படி போவோம். நாம அவளை பெயில்ல எடுப்போம். வா வா, அதுக்கான வேலையை பாப்போம். கூட்டிட்டு போங்க இவளை, கூட்டிட்டு போங்க. என்ன பண்றீங்க? வாங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. சார் நான் எந்த தப்பும் செய்யல சார். என்ன நம்புங்க சார். பிராச்சி ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா சார். ஜீப்ல ஏறுங்க இவளை. ராஜி, ஜஸ்ட் லீவ் ஹர். அவளை விடுங்கன்னு சொல்றல. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மிஸ்டர் மெஹரா, சட்டத்தை உங்க கையில எடுக்கிறீங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவ என் பொண்ணு. இவளை என் பொண்ணா நினைக்கிறேன். எதுக்கு உங்க பொண்ணுக்கு சங்கடத்தை இன்னும் அதிகமாக்குறீங்க? சொல்லுங்க. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்கள அப்படியே விட்டுட முடியாது. சொல்றத கேட்டுக்கோங்க. இவளை வெளியில எடுக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, பெயில்ல வெளியே எடுங்க. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. இங்க பாரு, நான்
நான் இருக்கேன்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். எனக்கு பயமா நீ இருக்கு எதுக்காக சார். பயப்படுற? நான் தான் சொல்றேன்ல, நான் உன் கூட இருக்கிறேன். நீ அழாத ப்ளீஸ். டோன்ட் கிரை. நீங்க வருவீங்கல்ல? நான் வருவேன், உன்னை வெளியில எடுப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கேன்ல. ஜஸ்ட் பி ஸ்ட்ராங். ஆல்ரைட்? ஏறு ஏறு, வண்டியில ஏறு. போ போ, உள்ள போய் உட்காரு போ. பொறுமையா. ரியா, பிராச்சிய பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்னோட டேடிய பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் ஏன் பிராச்சிக்காக ஒரி பண்ணணும்? அவரோட முகத்தை பார்க்கணுமே. அவருக்கு என்ன அவசியம் வந்தது? என்னதான் அவசியம் வந்தது? போலீஸ் கிட்ட போய் சண்டை போடுறாரு. அவ பண்ண ஆக்டிங் அப்படி. சார் என்ன காப்பாத்துங்க சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் எதுவும் பண்ணல சார்னு. அப்புறம் உன்னோட டாட் எவ்வளவு எமோஷனலா இருக்காரு. யார் அழறதோ அவருக்கு பிடிக்கவே இல்ல, அதுவும் அந்த பிராச்சி அழுதா. ஸ்டில் கைஸ், இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவ்ளோ ஏன் ப்ரொடெக்டிவா இருக்கணும்? ரியா, எவ்வளவுதான் ப்ரொடெக்டிவா இருந்தாலும் பிராச்சியை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல்ல. பிராச்சி தன்னோட கிரைமை கன்ஃபெஸ் பண்ணாதான் அவளால நிச்சயமா வெளியே வர முடியும். அப்ப அவ ஒத்துக்கிட்டானா அவளை போலீஸ் விட்டுருவாங்களா? கன்ஃபெஸ் பண்ணா அவளுக்கு பெயில் தான் கிடைக்கும். ஆனா கேஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அதாவது அவ வெளியே வந்துட்டா கூட எல்லாரும் அவள ட்ரக்ஸ் விக்கிறவன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவளே சொல்ல போறா, நான் அங்க ட்ரக்ஸ் விற்க தான் போனேன்னு. இன் ஷார்ட், அவ கன்ஃபெஸ் பண்ணிட்டான்னு வெச்சுக்கோ, அவ கிரிமினலா தான் வெளியே வருவா. ஒருவேளை அவ கன்ஃபெஸ் பண்ணலனாலும் ஜெயில தான் இருப்பா. இது நல்லா இருக்கே. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஐ மீன், பிராச்சிய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ நிச்சயம் கன்ஃபெஸ் பண்ண மாட்டா. அவ கன்ஃபெஸ் பண்ணிட்டானா என் டாட் கிட்ட என்ன சொல்லுவா? ஐ எம் சாரி சார், என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்வாளா? அப்புறம் அவளை டாட் மன்னிச்சிருவான்னு நினைக்கிறாவ. இப்ப அந்த பிராச்சியாலேயே காப்பாத்திக்க முடியாது. எஸ், இந்த மழை இருக்கே, இத நம்பவே முடியல. திடீர்னு பெய்யும், திடீர்னு நின்னு போயிடும். அண்ணா ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ ஹலோ ரியா, நீ எங்க இருக்க? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. கவலையா இருக்கா? என்னாலயா? ஏதோ ப்ராப்ளம்னு நீ தானே மெசேஜ் பண்ணிருந்த. நீ தானே என்ன அங்க வர சொன்ன. வந்துட்டு தான் இருக்க. என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பொண்ணுமா நீ? உன்னோட மெசேஜ் பார்த்ததும் உனக்கு என்னமோ ஏதோ நினைச்சு நான் பயந்துட்டேன். ஃபேமிலி இருக்காங்க, வீட்ல அத்தனை பேர் இருந்தாலும் கூட நீ எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கனா அப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை தானே. ரியலி ஐ அம் வெரி சாரி. என்னால நீங்க இவ்ளோ கவலையா இருக்கீங்க. ஐயோ, நான் எப்படி மறந்தேன். ஐ அம் ரியலி சாரி. ஆமா, அங்க பிராச்சி இருக்காளா? ப்ளீஸ் நீ அவளை என்கிட்ட பேச சொல்ல. நான் வேணா அவகிட்ட சொல்றேன். உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச சொல்லி. சார், சித்தியோட போன் எங்கேஜ்டும் வருது. அவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். நான் இப்ப அங்க வந்துட்டு இருக்கேன். அப்புறமா ஹலோ ஹலோ ஹலோ. இப்பன்னு பார்த்து போன்ல சார்ஜும் இல்ல. நான் சார்ஜரும் கொண்டு வரல. நீங்க மெஹரா மேன்ஷனுக்கு தானே போகணும் மேம்? ஆமா, மெஹரா மேன்ஷன். ஓகே. ப்ரோ, நீ என்ன நினைக்கிற? ட்ரக்ஸ் அவள் தான் இருக்குமா? பிராச்சிதா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. பட் யாருக்கு என்ன தெரியும், அது உண்மையா கூட இருக்கலாம். யாரையும் இங்க நம்ப முடியாது. செஞ்சாலும் செஞ்சிருப்பா. என்ன சொல்ல வர? தெரியலையே. ஒரு விஷயம் தான் புரியல. நம்ம பார்ட்டியில ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. அவ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நீ என்ன ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்கியான்னு கேட்டா. நான் ஒருவேளை ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்னு அவன் நினைச்சிருந்தானா நான் எங்கேயாவது வாங்கியிருப்பேன்ல. ஒருவேளை இந்த ஆர்குமெண்ட் அவகிட்ட ட்ரக்ஸ் இருக்குன்னு என்கிட்ட இன்டைரக்டா சொல்லியிருப்பாளோ. என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லப்பா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவ இப்படி பண்ணிருப்பான்னு சரி, சுத்தமா தோணல. ஆனா உனக்கே அப்படி தோணுது? நீ எதுக்கு பிராச்சிய இந்த அளவுக்கு நம்புற? யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி எதுக்காக நான் அவளை நம்புறேன்னு தெரியுமா? ஐ டோன்ட் ஈவன் லைக் ஹர். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவளை. ஆனா ப்ரோ, சீஃப்க்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உனக்கே தெரியும்ல, சீஃப் யாரையாவது ரொம்ப நம்பினார்னா நானும் அவங்கள நம்புவேன்னு. ரன்வீர் கண்ணா, வண்டி சாவி கொடு. அந்த லாயர் ஃபோன் எடுக்கல, அதனால நான் போய் ஆகணும். டாடி, இந்த நிலைமையில நீங்க போக முடியாது. ஒன்று பண்றேன், நான் உங்களை ட்ராப் பண்றேன். சரி, சீக்கிரம் வா. ஐ வில் see you. வாங்க டாட். இன்னும் வரல. நிச்சயமா யாராவது பார்ட்டியில தடுத்திருப்பாங்க. இல்லனா இவ்ளோ லேட் ஆகாதே. அப்ப இந்நேரம் வந்திருக்கணுமே. ஆனா நான் வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு.
ஆமாங்க, மேரா மேன்ஷன்ல நடந்த பார்ட்டில நிறைய போலீஸ் அங்க இருந்து ட்ரக்கை கண்டுபிடிச்சு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க ட்ரக்ஸ் விக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மூலமா மேரா மேன்ஷன்ல ரைட் நடந்திருக்கு. இது அந்த பார்ட்டி தானே? போலீஸ் யார அரெஸ்ட் பண்ணாங்க? பிராச்சி, வாட்? ஆனா இதை யாராலுமே நம்ப முடியல. மேரா பொண்ணு படிக்கிற காலேஜ்ல படிக்கிற பொண்ணு இந்த ட்ரக்ஸை வித்திருக்கா. நோ, பிரக்யாக்காவோட பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டா. ஓ காட், பிராச்சி அரெஸ்ட் ஆன விஷயம் பிரக்யாக்கு தெரிஞ்சிருக்குமா? ஐயோ பிரக்யா, பிரக்யா சீக்கிரம் வா, இங்க வா. போலீஸ் பிராச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அட கடவுளே, பிரக்யா, பிரக்யா, பிரக்யா. ஐயோ, இந்த பிரக்யா எங்க போனான்னு தெரியலையே. பிரக்யா, போன் வேற ரிங் ஆகலையே. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட்வொர்க் ஃபுல்லா இருக்கே. ஐயோ, பிரக்யாவுக்கு போன் போகவே மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? இந்த டிவி காரங்க இருக்காங்களே, இவங்களே ஜட்ஜ் ஆயிடுறாங்க. யார வேணும்னாலும் குற்றவாளின்னு சொல்லிடுறாங்க. பாவம் பிராச்சி, எப்ப அவ இந்த ஊருக்கு வந்தாலோ அன்னில இருந்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பாவம். பிரக்யாக்கா, ப்ளீஸ் பிக் அப் த போன். ஓ காட், ப்ளீஸ் போன் எடுங்கக்கா. சார், பிராச்சி. நீ அழாத, பிராச்சிக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன். வந்துட்டோம். ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? டோன்ட் கிரை. சார், உங்க இடத்துல ட்ரக்ஸ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையா? போலீஸ் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரக்ஸ் வாங்க தான் பார்ட்டிக்கு வந்தாங்களா? இல்ல, இதெல்லாமே போய். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிற பொண்ணு குற்றவாளியே கிடையாது. சார், நீங்க இங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், இங்க இருந்து பதில் சொல்லாம போக முடியாது. நீங்க பதில் சொல்லியே ஆகணும் சார். சார், கேள்விக்கு பதில் சொல்லுங்க சீக்கிரம். சார், ஆன்சர் மை क्वेश्चन சார். சார், பதில் சொல்லுங்க. சார், பதில் சொல்லாம போனா எப்படி? சார், பதில் சொல்லுங்க. சார், நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓஹோ, எவ்வளவு கூட்டம்! மீடியாக்காரங்க வேற இங்க இருக்காங்க. ஏதோ பெரிய ஆள் ப்ராப்ளத்துல மாட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்?